அடுத்த கோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு நிலை அப்படிங்கிறதுக்கு பேர் தான் ஆனந்தமய கோஷம். இட்ஸ் கால்ட் அஸ் பிளிஸ். பிளிஸ்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து உங்களுக்கு முதல்ல அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோன்மய கோஷம், விஞ்ஞானமய கோஷத்தையும் தாண்டி, அதாவது மனம் அடங்கி ஒடுங்கினதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய அந்த அறிவு நிலையும் தாண்டின நிலை தான் ஆனந்தமய கோஷம். இந்த ஆனந்தமய கோஷத்தில் என்ன இருக்குன்னா ஒண்ணுமே இல்லை, வெறும் சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான சந்தோஷங்களும் உங்கள் உடலுக்குள் இருந்தால் எப்படி இருக்கும், உங்களுக்குள் இருந்தால் எப்படி இருக்கும். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து சுவைகள், அனைத்து ஒலிகள், அனைத்து ஓசைகள் எல்லாமே அட் அ டைம்ல உங்களுக்கு இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும். உலகத்திலேயே மிகவும் சந்தோஷமான ஒரு நிலை தான் ஆனந்தமய கோஷம். ஒரு உடல் அப்படின்னா உடலுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு. இந்த உடல்னால வந்து இவ்வளவுதான் சாப்பிட முடியும், இவ்வளவுதான் என்ஜாய் பண்ண முடியும், இப்படிதான் இருக்க முடியும், இப்படிதான் அதை பண்ண முடியுங்கிற ஒரு லிமிடேஷன் இருக்கு. ஆனால் இந்த ஆன்மாக்கு, அதாவது ஆன்மாக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு நிலைங்கிற பிளிஸ் பாடிக்கு வந்து அது கிடையாது. அது ஆன்மாங்கிறது இந்த பிரபஞ்சம் ஃபுல்லா பரவி இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் ஃபுல்லா பரவி இருக்கிற அத்தனை வகையான இன்பங்களையும் நுகரக்கூடிய விஷயம் தான் இந்த பிளிஸ் பாடி அப்படின்ற ஆனந்தமய கோஷம். ஸோ இப்போ மெடிடேஷன்ல எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ஆனந்தமய கோஷம் அப்படின்ற ஒரு கான்செப்டை நீங்க கடந்து போயிட்டீங்க அப்படின்னா அங்கதான் பேரொளி அப்படின்ற ஒரு பெரும் வெளிச்சம். அந்த வெளிச்சம் தான் நம்ம ஆத்மா அப்படின்னு சொல்லுவோம்.